இவங்கெல்லாம் கிடக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் கிடக்கிறாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. இபிஎஸ் பாருங்கள், அவ்வளோ ஷார்ட் நேம். இபிஎஸ் ஓபிஎஸ் எவ்வளோ ஷார்ட்டு பேராக இருக்குமா. இவங்களாக ஏதோ விஜயகாந்துக்கு ஒன்று உடம்பு சரியுமில்ல நான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைங்கிற இயற்கை. ஆட்டிருச்சா, அதான் ஆட்டிருச்சு சாப்பிடலாமா, மாட்டிருச்சு வந்து சாப்பிடணும். என்னது கொடுமையாக இருக்குது. ஓபிஎஸ் ஒரு தர்ம யுத்தம் பண்ணலாம். ஓபிஎஸ் ஒரு என்னடா தர்ம யுத்தம் நம்மளுக்கு கேட்டாலும் தெரியும். இவர் தான் அந்த அம்மா ஆகணும்னா யாரும் சொல்லிக்கலாம். நீங்கள் தான் வரணும். இவர் தான் மொதல் காலில் விழுந்தார். 15 நாள் ஒரு வாரம் கூட தண்ணி தான் குடிக்கிறார். இந்த தண்ணின்னு இந்த சாதாரண தண்ணி நீங்கள் வரதுன்னு தண்ணி தள்ள விட முடியாது. உடனே கைதட்டிடுறாங்க. இவங்களாக ஏதோ விஜயகாந்துக்கு ஒன்று உடம்பு சரியுமில்ல நான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைங்கிற இயற்கையாக ஒன்று தான் வரும் போங்களேன் ஆஸ்பத்திரி. உங்களை யார் வேணாம் ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் எதையுமே வெளியே சொன்னால் அப்படி இருக்க சொல்கிறேன். ஓபிஎஸ் ஒரு தர்ம யுத்தம் பண்ணலாம். ஓபிஎஸ் ஒரு என்னடா தர்ம யுத்தம் நம்மளுக்கு கேட்டாலும் தெரியும். இவர் தான் அந்த அம்மா ஆகணும்னா யாரும் சொல்லிக்கலாம். நீங்கள் தான் வரணும். இவர் தான் மொதல் காலில் விழுந்தார். அதே மறந்துடாங்க. யாருமே காலில் விழுகாமல் இவர் தான் காலில் விழுந்து ஓபிஎஸ் தான் காலில் விழுந்தார். காலில் விழுந்து தான் அந்த அம்மா நீங்கள் தான் செயலாளர் இருங்க அந்த கட்சிக்குன்னு சொல்லிவிட்டு இல்லை முதலமைச்சர் போஸ்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா மாறுறேன். இது தவறு. அதே போல் தான் இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு. இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. இபிஎஸ் பாருங்கள், அவ்வளோ ஷார்ட் நேம். இபிஎஸ் ஓபிஎஸ் எவ்வளோ ஷார்ட்டு பேராக இருக்குமா. இல்லை விகேஸுக்கு அப்புறம் இருக்கட்டும். அது விகேஸுக்கா அப்புறம் பார்த்துக்கிறோம். வரும்போது பார்த்துக்கிறோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்போ 5 வருஷம் கழிச்சுங்கிறது அது பார்த்துக்குவோம். வரும்போது பார்த்துக்கிறோம். அவங்க 5 வருஷம் கழிச்சு இல்லை சார், 10 வருஷம் தைரியமாக இருக்கும். இந்த நாடு எந்த பாதிப்பு ஆளாகாது. விஜயகாந்த் வருகிறேன் ஆட்டிருச்சா, அதான் ஆட்டிருச்சு சாப்பிடலாமா, மாட்டிருச்சு வந்து சாப்பிடணும். என்னது கொடுமையாக இருக்குது. அவங்களுக்கு என்ன இது கொடுமை என்ன எதுனாலும் சாப்பிட்டு போக வேண்டியது. அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க. ஏதாவது தமிழ்நாடு இந்தியாவை தவிர உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் அதான் சாப்பிட்றாங்க. நான் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஒரு வாரம் மாட்டுக்கறி, ஒரு நாள் மாட்டுக்கறி, ஒரு நாள் இது என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு நாள் போருக்கு சாப்பிடுவோம். சரி, ஒரு தொட்டு சாப்பிட்டார். ஒரு நாள் பீஃப் சாப்பிட்டார். ஒரு தொட்டு சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஏன் இதெல்லாம் சாப்பிட்றீங்க? டயட்டா. அப்போ ஒரு வாரம் கழிச்சு ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி தான் குடிப்பேன். அதே மாதிரி என் கூட 15 நாள் ஒரு வாரம் கூட தண்ணி தான் குடிக்கிறார். இந்த தண்ணின்னு இந்த சாதாரண தண்ணி நீங்கள் வரதுன்னு தண்ணி தள்ள விட முடியாது. உடனே கைதட்டிடுறாங்க. இல்லை உடனேனா ஏன்னா இவங்களை வந்து சசிகலா தான் இதை திறக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறேன், ஏன்டா மனிதர்கள் யாரும் எதனாலும் சாப்பிட போகிறோம். மனிதர்கள் யாருக்கு என்ன இஷ்டமோ அவங்களுக்கு வசதி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிற வேண்டியதானே. இது ஏன் அப்படி என்றால் யாருமே இறைச்சி சாப்பிடக்கூடாது. அப்படி என்றால் வேகமாக சட்டத்தை போடுங்க. சட்டத்தைப்படி இறைச்சி உடனே இறைச்சி சாப்பிடக்கூடாது. மாடு தான் விற்கக்கூடாதுன்னு. சரி, மாடு விற்க வேண்டாம்ங்கிறீங்க. அது மாதிரி இது ஆடு விற்க வேண்டாம், கோழி விற்க வேண்டாம், எதையுமே விற்க வேண்டாம். விற்பதற்கு எல்லாம் வழங்க நீங்கள் சட்டம் போடுங்க பார்ப்போம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பிடிக்க ஜப்பான்கார மீனை ஊரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, சீனாக்காரன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் கேட்டால் அவன் யுத்தம் போடுவானே. நம்ம ஆட்கள் எல்லாருமே நல்லவங்க. முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவர் இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் எல்லோரும் அண்ணன் தம்பி இல்லாமல் பழகிட்டு இருக்கோம். இங்கே கூட முஜிபரும் பேசினார் அவங்கள்ட்ட ஷகீர். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்கோம். இந்தியா முஸ்லீம்ஸில் என்கிட்ட சொன்னோம். இந்தியா முஸ்லீம்ஸ் எல்லாமே சரி நாங்கள் இந்தியாவை தான் விரும்புவோம். சரி தாராளம் பாகிஸ்தானை விரும்பவே மாட்டோம். பாகிஸ்தானே வேணும் ஒரு துப்பு கட்டு தக்கடா ஜெயிலில் புலஞ்செயிலில் போட்டால் அதையே காட்டிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேஸ்ட்டு அப்படின்னும்.
ஏன்னா எவனோ ஒருத்தர் போய் போட்டான். உண்மை 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 இல்லை. உண்மைனா எல்லாருமே இப்போ அலிவாசர் கூட உண்மை உண்மைங்கிறான். உண்மைதான் உண்மைதான். அதெல்லாம் பெருசாக மதிக்கிறதில்ல. இவங்கெல்லாம் கிடக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் கிடக்கிறாங்க. எனக்கு என்றைக்குமே எனக்கு உற்ற நண்பராக இருப்பவர்கள் இவர்கள் தான். அதனால் என் படத்தில் புறம் பார்த்தீங்கன்னா லியாக்கத் அலி கான் வசனமும் மன்சூர் அலி கான் என் படத்தோட வில்லன். மன்சூர் அலி கான் என் வில்லனாக இருக்கிறேன். என்னால் தான் பெறுகிறல்ல கான்கிற சத்திர கான்கிற வெற்றி அடைவாங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் கான்னு சேருங்க. என் பையனுக்கு கூட சௌக்கத் அலி கான் வச்சேன். சார் நீங்கள் அவங்க சௌக்கத் அலி கான் வைக்கிறீங்க ஒத்துக்கிறேன். ஆனால் பெரியவன் பாஸ்போர்ட் நம்ம சரி அப்போ தம்பேர் வச்சேன். ஏன் இதை சொல்லுகிறேன்டா, முஸ்லீமே ஆர்வமாகலாம். முஸ்லீமான உங்களுக்கு பிடிச்சது கிறிஸ்டின் மதத்தில் போங்க. ஆனால் எந்த மதத்தை சேர்றதுங்கிறத எந்த மதங்கிறதில்ல, மதத்தின் அடிப்படையில் செய்கின்ற காரியங்கள் தான் முக்கியம். இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். அதெல்லாம் வேறு. இங்கே எல்லாருமே என்ன பொழுது பேசிட்டாங்க. அதுக்காக நானும் சும்மா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் நிச்சயமாக என்னுடைய நண்பர் இப்ராஹிம் இல்லை, இப்ராஹிம் தான் இருந்திருப்பான் இல்லைங்கிற வருத்தம் தான் எனக்கு. வேண்டினேன் 2 தெய்வங்கள் ஏற்பாடு போனேன். எங்கெங்கோ வேண்டினேன். ஏன் ராமநாதபுரத்தம் போனதாட்ட இஃப்தார் விருந்து கொடுக்கும்போது கூட போனேன். இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்ணுறேன்னார். யார் சின்ன சரி ஏற்பாடு பண்ணுங்க. அங்கே கூட சொன்னேன், அங்கே கூட சொன்னேன் தெய்வத்தில். ஆனால் அம்பிதி நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் இவர் சொல்லபடி எங்கே இருக்கிறானோ தெய்வங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நாம் செல்ல வேண்டும். அதே போல் தான் எல்லா மதத்திலையும் எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். இவர் இன்னைக்கு தான் நீங்கள் சொன்ன விளக்கங்கள் நான் பார்த்தேன். இதில் சார் இதில் சொன்ன விளக்கம் இருக்கு. சிவன்னா என்ன, விஷ்ணுனா என்ன அப்படின்னு அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் முஸ்லீமை திட்டிகிட்டு இருப்பீங்க. ஆனால் முஸ்லீமை திட்ட மாட்டேன். நீங்கள் எல்லோரும் என்ன உங்கள்கிட்ட ஓதுறாங்க. நான் பிரச்சாரத்தில் கூட ஓதும்போது பத்தியா குழுப்ப கூட நிறுத்திடுவேன். அவருடைய பேச்சுகளை ஏன் நிறுத்துறேன்னா இதை கேட்பேன். மிக அருமையாக இருக்கும். மிக அருமையாக பாத்தியா கொடுக்கும்போது கூட நான் கம்முன்ற பேச மாட்டேன். எல்லாரும் பேசுங்க முடியட்டும் பிற பேச. ஏன்னா ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி 3 மதத்துலேயும் என்ன வேதங்களை பற்றி சொல்லுது. வேதங்கள் என்ன சொல்லுது? என்றது சிவம் இல்லாதவருக்கு நம்ம தான் தாரக மந்திரமாக வச்சுருக்கோம். என்றது சிவம் இல்லாதவருக்கு நம்ம கட்சி தான் நம்ம தேசிய அண்ணன் சொன்ன தேசிய முற்போக்கு திராவிடங்களை தான் அது தாரக மந்திரமாக வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வரைக்கும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைய தெய்வம் இல்லாதவருக்கு அவன் தமிழ் அன்னை மொழி கற்போம் அனைத்து மொழியும் கற்போம். அது மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே அன்னை மொழி கற்போம் அனைத்து மொழியும் கற்போம். மாதிரி அன்னை இவர் சொன்னார் பாருங்க, இந்த எல்லாம் ஒன்றே குணம் ஒருவனே தேவன்னார். எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே எங்கள் மதம் உடையப்படாதீங்க. எல்லாருமே உங்கள் மதம். எல்லாம் ஒரே மதம். அதில் வந்து பிடிவாதமாக இருக்கும். எல்லோரும் ரமணான் நோம்போட கஞ்சி சாப்பிட்டீங்களா? கஞ்சிக்காக நான் வந்து ஓடுவேன். சின்ன வயசில் நான் சொல்லுவேன். சின்ன வயசில் மேனமாசி வீதியில் அப்போ மதுரையில் போவேன். நம்ம பள்ளிவாசல் இருக்கும். வாங்கிட்டு வந்தோம். அப்போ ஒரு பாலி நிறைய நான் வாங்கிட்டு போவேன். ஊற்றுங்க. ஏன்னா எல்லாருமே கஞ்சி குடிக்கணும் ஆசைப்படுவோம். சரி பொம்பளை பிள்ளைங்க அங்கெல்லாம் வர மாட்டாங்கள்ல, மதுரை சைடு தான் தெரியும்ல. அதெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் சொல்லுகிறேன், ரமலான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன்.